ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட ஆன்லைனில் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. நீங்களும் நிறைய பேர் தேடுறீங்க. ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு ஆட் பார்த்தேன், ஜாப் டேன்னு போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஆப் என்ன ஆப்னு பார்த்தேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதில் நிறையா ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் இருக்குது. எல்லாமே எப்படின்னா 30 to 60 ஏஜ் இருக்க பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்குது. இதில் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இது என்னத்துக்கான வீடியோனா, எப்படிலாம் ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். அதை உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன். குறிப்பாக ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ அந்த மாதிரியான ஆப்ஸோட பேரை சொல்லிக்கிட்டு இவங்க பண்ணுறாங்க. இதில் பண்ணுறவங்கலாம் எந்த மாதிரினா, மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் டிபியில் இருக்காங்க. ஆனால் அவங்க கேர்ளாக என்னன்னு தெரியாது. அழகான பொண்ணுங்களை இருக்க மாதிரி நிறைய ஃபேக்கான டிபியும் பார்த்துருக்கேன், ஒரிஜினல் ஃபேஸ் இருக்க மாதிரியும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எப்படி தான் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல. பட் டிபியில் பொண்ணு இருக்கும், அழகான பொண்ணு இருக்கும். ஆனால் அது பொண்ணாங்கிறதே சந்தேகம் தான். இந்த மாதிரி ஒரு இது வரும், அப்ளை ஃபார் ஜாப்னு கொடுத்தா இந்த மாதிரி வாட்ஸ்அப் லீட் பண்ணும். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிட்டேன். இப்போது வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி தான் சேட் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் கோடு இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னுவாங்க. இதில் கேட்டிருக்காங்க. இதில் ஏஜ் நான் 31ன்னு கொடுத்துருக்கேன். என்னோடய ரியல் ஏஜ் அது கிடையாது. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. என்ன அனுப்புனேன். அடுத்தது என்னாச்சுன்னா, இந்த மாதிரி இந்த டெலிகிராம் லிங்க்குக்கு போங்க, அவங்க காசு தருவாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, நான் எப்படின்னா என்னோடய மெசேஜ் காமிக்கிறேன். என்னோடய பேலன்ஸ், அதாவது நேற்று 210 ரூபா கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 150 ரூபா கொடுத்துட்டாங்க. மொத்தம் 360 ரூபா கரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்னென்னா, டெலிகிராமில் வாங்க சொல்கிறேன். இதுதான் அவங்க, ஓகேவா? இதில் நாங்கள் பண்ண சேட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அவங்க எனக்கு கொடுத்த கோட். இந்த கோடு என்னோடய மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். என் பேங்க் நம்பர்லாம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு 210 ரூபா அனுப்பிட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த டாஸ்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வேர்டில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நாளைக்கு 9 மணிலேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி முதல் 3 டாஸ்க்குக்கு இவ்வளோ, இந்த டாஸ்க்குக்கு இவ்வளோ, இந்த டாஸ்க்குக்கு இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதில் எங்கே கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு 210 ரூபாவும் 150 ரூபாவும் கரெக்டாக கொடுத்துருவாங்க 3 டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம். இந்த 4வது டாஸ்க் 5வது டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் 6வது டாஸ்கில் தான் லட்டில் வச்சேன்னு நினச்சேன், நட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, இது காமிச்சிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு நாளையிலேருந்து ஆரம்பிக்கும், நீங்கள் விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நானும் ஓகே மேம், எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக தான் இது பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி விஐபி குரூப்பில் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இன்ஸ்டன்ட் கமிஷன் கிடைக்கும், இந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் தான் லிங்க் வரும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த குரூப்பில் என்னால் மெசேஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களோட இன்னொரு நம்பர் கொடுத்து இதையும் சேவ் பண்ணிக்கோங்க, என்னோடய அக்கௌண்ட் டெலீட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டும் டெலீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க எப்படின்னா, ஒரே பேரில் நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய நம்பர்ஸும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டாஸ்க் 1 இதெல்லாம் காலையிலன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி காலையில் அவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணேன். பேமெண்ட் வந்துச்சு 150 ரூபா. அடுத்தது 4/5 முடிச்சிட்டேன், 100 ருபீஸ். இந்த 100 ருபீஸ் இன்னும் வரல. அதுக்கப்புறம் தான் 6வது டாஸ்க். இதில் என்னென்னா, நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1450 ரூபா இந்த மாதிரி வரும். நான் இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட நான் சரியாக புரியல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் 1000 ரூபா பே பண்ணணும், உங்களுக்கு 1450 ரூபா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு அனுப்புனாங்க. அந்த கியூஆர் கோடு கூகுள் பேயில் ஸ்கேன் பண்ணால் உள்ளே போய் காமிக்க முடியுதா பார்க்குறேன். ஸோ நோவே கேன்சல். வேறு ஒரு அக்கௌண்ட் நேம் வந்துச்சு, ரானாக் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர். ஸோ
நீங்கள் 1000 அனுப்புனா அந்த 1400 அனுப்புவாங்க. பட் அதே சமயம் 10,000 அனுப்புனா இவ்வளோ அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது ஆள் ஓடி போயிடுவாங்க. அவங்க ஈஸியாக டெலிகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு காணா போயிடுவாங்க. உங்கள் பணத்தை வந்து நீங்கள் மறுபடியும் மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே பேசிட்டேன். ஸோ இவங்களை நம்பி ஏமாறுறது அப்படிங்கிறது முட்டாள்தனம். ஓகேவா? எப்பயுமே ஈஸியான வழியில் கிடைக்கிற எதுவுமே ஸ்கேம் தான். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை அவங்களுக்கும் அனுப்புவேன். என்னோடய யூடியூப் சேனல்லையும் போடுவேன். அதாவது என்னென்னா, எனக்கு எப்போல்லாம் வந்து பாக்கெட் மணிக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பு, நான் பணம் அனுப்புகிறேன்னு சொன்னால் நான்லாம் அதுக்கெலாம் வந்து பயப்படவே மாட்டேன். கரெக்டாக வந்து என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்து, நீ 150 ரூபா, 160 ரூபா, அப்புறம் வந்து 210 ரூபா, இது வரைக்கும் நான் ஒரு 7-8 தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பர்சன்ஸ் கூட இது பண்ணி ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகிற அமௌண்ட் அவங்க பணம் கேட்குற வரைக்கும் அவங்க எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வாங்கி வச்சுப்பேன். ஒன்லி இன்கமிங். நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து காசு கொடுத்து ஏமாந்ததாக சரித்திரம் கிடையாது. பட் வந்து இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்தது கிடையாது. பட் மற்றபடி நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வேறு விஷயம். பண விஷயத்தில் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸை நம்பி இது பண்ணாதீங்க. உங்களுக்கு என்றைக்காவது ஒரு 100 ரூபா 200 ரூபா வேணுன்ற போது அவங்கக்கிட்ட இது பண்ணுங்கள். ஆனால் இவங்க வந்து இவங்கக்கிட்ட நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு வேறு ஏதாவது இது பண்ணுவாங்களா? ஏன்னா என் அக்கௌண்ட்டில் எப்பவுமே காசு இருக்காது. எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துருவேன். அதனால நான் வந்து ஈஸியாக அவங்கக்கிட்ட ப்ளே பண்ண முடியுது. மற்ற யாரும் ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்குன்னு ட்ரை பண்ணி சரி கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு நினச்சி இதில் வந்து இறங்குறவங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே? ஒரு நானே வந்து ஃப்ரீலான்சிங்காக நிறையா வேலை பண்ணியிருக்கேங்கிற ஒரு இதனால சொல்கிறது, இந்த மாதிரி குறுக்கு வழியை எப்பயுமே சூஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ். பாய். அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை.